எதுவும் உதவ முடியாத நாளில் தான் இந்த தர்மம் நமக்கான ஆதாரமாக வந்து நிற்குது. எதுவுமே உதவ முடியாது, நம்ம தாய் தகவம் உதவ முடியாது, நம்முடைய குடும்பம் உதவ முடியாது, நம்முடைய நண்பர்கள் உதவ முடியாது, நம்முடைய வியாபாரம் உதவ முடியாது, நாம காசு பணத்தை சேர்த்து வைத்திருந்தால் கூட அதுவும் நமக்காக வந்து நாளை மறுமையிலே பரிந்து பேச முடியாது, உதவ முடியாது. எது உதவும் என்றால் நாம செய்கின்ற தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே நமக்கான ஆதாரமாக வந்து நிற்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக ஏராளமான நன்மையான காரியங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் நம்முடைய நாட்களை, நம்முடைய நேரங்களை சரியான வகையிலே நாம் பயன்படுத்தி அதை மறுமை வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றான். அப்படி இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம், நம்முடைய பொருளாதாரத்தை இல்லாத மக்களுக்கு வாரி வழங்கி தர்மங்கள் செய்வது என்பது மறுமையில் மிகப்பெரிய நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியமாக அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்கின்றான். இந்த பொருளாதாரத்தை பற்றி, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய தர்மங்களை பற்றி இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்ற கட்டங்களில் எல்லாம் நாம் அந்த பொருளாதாரம் குறித்த சரியான ஒரு புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு அந்த பொருளாதாரத்தை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கின்றான். உங்களிடத்தில் நீங்கள் சம்பாதிக்கின்ற பொருளாதாரம், நாம் திரட்டுகின்ற பொருளாதாரம், நாம் உழைத்து கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி கடைகளில் கம்பெனிகளில் வேலை செய்து எடுத்துக்கொள்ளுகின்ற சம்பாதிக்கின்ற பொருளாதாரம் என்பது நான் உங்களுக்கு கொடுத்தது, என்னிடமிருந்து உங்களுக்கு வந்தது, நான் கொடுத்த பொருளாதாரத்தை என் வழியிலே செலவு செய்யுங்கள் என்று இறைவன் பல்வேறு இடங்களிலே சொல்லுகின்றான். வான்ஃபிகு, தான தர்மம் செய்யுங்கள் என்று இறைவன் எங்கெல்லாம் நமக்கு கட்டளைகளை போடுகின்றானோ அந்த கட்டளைகளோடு இறைவன் நமக்கு சேர்த்து சொல்லுகின்ற விஷயம், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்கள் ரப்பு உங்களுக்கு எதை வழங்கினானோ அதிலிருந்து செலவு செய்யுங்கள். உங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல, உங்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல. நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், உழைக்கிறீர்கள், கஷ்டப்படுறீங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் உங்களுக்கானது மட்டுமல்ல, அது நான் உங்களுக்கு வழங்கியது. நான் வழங்கிய பொருளாதாரத்தை நான் சொன்ன விதத்திலே செலவிடுங்கள். உங்களுக்காகவும் செலவிடுங்கள், உங்கள் குடும்பத்தாருக்காகவும் செலவிடுங்கள், அதை இல்லாத மக்களுக்காகவும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் இந்த பொருளாதாரம் பற்றிய புரிதலை நமக்கு ஏற்படுத்துகின்றான். இத்தகைய இந்த தர்மம் என்பது நமக்கு ஏராளமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த தர்மத்தை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது, அஸ்ஸதகத்து புர்ஹான், தர்மம் என்பது அது ஒரு ஆதாரம் என்று சொல்லுகிறார்கள். மறுமையில அல்லாஹ் முன்னிலையிலே நாம் சென்று நிற்கின்ற பொழுது இந்த தர்மம் நமக்கான ஆதாரமாக அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும். நான் எனக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை எனக்காக மட்டும் நான் செலவிட்டுக் கொள்ளவில்லை. இறைவா, நீ வழங்கிய இந்த பொருளாதாரத்தை, நீ வழங்கிய இந்த காசு பணத்தை, நீ வழங்கிய இந்த செல்வத்தை உன்னுடைய பாதையிலும் நான் செலவழித்தேன், அதற்கான ஆதாரம் இதுவோ என்று நம்முடைய தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து ஆதாரமாக நிற்கும். நான் எந்த கஞ்சத்தனமும் செய்யவில்லை, நான் என்னுடைய பொருளாதாரத்தை செலவிடாமல் முடித்து வைத்துக் கொள்ளவில்லை, பிறருக்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலே, இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே என்னுடைய செல்வம் பயனளித்திருக்கிறது என்பது அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆதாரமாக நாம் செய்கின்ற இந்த தான தர்மங்கள் வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதனாலதான் இது, இந்த தர்மம் என்பது இத்தகைய ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பதனாலதான் எதற்கெல்லாம் ஆதாரமா இருக்குது யோசித்து பாருங்க. இறைவா, என்னிடத்தில் கஞ்சத்தனம் இல்லை, நீ கண்டித்த பண்பு என்னிடத்தில் இல்லை, அதற்கு இந்த தர்மம் தான் ஆதாரம். இப்படி ஒரு ஆதாரமாக வந்து நிற்கும். இறைவா, இந்த பொருளாதாரத்தை எனக்கு நீதான் கொடுத்தாய், இந்த பொருளாதாரத்தை எனக்கு நீ வழங்கியதற்காக நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொருளாதாரத்தை நான் உன்னுடைய வழியிலே செலவிட்டேன், அதற்கு இந்த தர்மம் ஆதாரம். இப்படி பல விஷயங்களுக்கு இந்த தர்மம் அல்லாஹ்விடத்திலே நமக்கான ஒரு ஆதாரமாக, நமக்கு பரிந்து பேசுகின்ற விஷயமாக மறுமையில் வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதனால்தான் இந்த தர்மத்தை பற்றி இறைவன் சொல்லுகின்ற பொழுதெல்லாம், உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது,
அந்த குறைவான நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த தான தர்மங்களை வழங்கி விடுங்கள், செலவிட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சேர்த்தே பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவழித்து விடுங்கள். உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு நான் வழங்கிய காசு பணத்திலிருந்து, செல்வத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து உங்களுக்கு மரணம் வருவதற்குள்ளாக நீங்கள் செலவிட்டு விடுங்கள். ஏன் மரணம் வருவதற்கு முன்னால் விரைவாக அவசரமாக ஏன் நம்முடைய பொருளாதாரத்தை செலவிட வேண்டும்? மரணம் என்பது எப்போது வரும் என்று தெரியாது. எப்போது வரும் என்று தெரியாத மரணத்திற்கு முன்னால் செலவழியுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் என்றால், எவ்வளவு வேகமாக எவ்வளவு விரைவாக வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தர்மங்கள் செய்ய முடியுமோ அப்போதெல்லாம் செய்து விட்டு விடுங்கள். ஏனென்றால் மரணம் வந்து விடுகின்ற பொழுது, உயிரை கைப்பற்றுகிற பொழுது அந்த மனிதன் அழுது புலம்புவான். எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் தரக்கூடாதா? கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு சின்ன அவகாசம் தரக்கூடாதா? இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன், வாழ்ந்த நான் என்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, தர்மங்களை நான் செய்யவில்லை, நன்மைகளை சம்பாதிக்கவில்லை. இப்ப கொஞ்ச நேரம் கொடுத்தீர்கள் என்றால், ஒரு 5 நிமிடம் அவகாசம் கொடுத்தா, 10 நிமிடம் அவகாசம் கொடுத்தா, என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நான் தான தர்மங்கள் செய்து நான் நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன். என் பொருளாதாரத்தை இதுவரை நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடவில்லை, முறையாக நான் செலவழிக்கவில்லை. செலவழிக்காமல் இப்போது எனக்கு மரணமும் வந்து விட்டது, என் உயிரை கைப்பற்ற போறீங்க. என் உயிரை கைப்பற்றுவதற்கு முன்னால் எனக்கு ஒரு 5 நிமிடம் எனக்கு அவகாசம் கொடுங்கள், சிறிது நேரம் அவகாசம் கொடுங்கள், கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க. நான் என் பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுகிறேன் என்று மனிதன் மரணத்திற்கு முன்னால் அழுது புலம்புவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த நேரத்துல வாய்ப்புகள் வழங்கப்படாது. நமக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை தான், நமக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு இந்த வாழ்நாள் தான். இது எப்போது முடியும் என்று நமக்கு தெரியாத பொழுது நமக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி எவ்வளவு விரைவாக நமக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து நம்மால் தான தர்மங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து விட வேண்டும். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரிஸக்னாக்கும், உங்களுக்கு நான் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து, ரிஸ்கிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். எதற்கு முன்னால்? மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், மறுமை என்கின்ற ஒரு நாள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழித்து விடுங்கள். அது எத்தகைய நாள்? அதில் எந்த வியாபாரமும் பயனளிக்காது, அதில் எந்த நட்பும் பயனளிக்காது, எந்த பரிந்துரையும் பயனளிக்காது. அப்படியான ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நான் வழங்கிய செல்வத்திலிருந்து செலவழித்து விடுங்கள். அந்த மறுமை நாள் வந்துருச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது, உங்களுடைய குடும்பம் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது, உங்களுடைய வியாபாரம் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது, உங்களுக்காக யாரும் எந்த மனிதரும் வந்து பரிந்து பேச முடியாது. அப்படி உங்களுக்கு எதுவும் உதவ முடியாத நாளுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய தான தர்மங்களை செய்து விடுங்கள். ஏன் இப்படியான வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துறான்னா, எதுவும் உதவ முடியாத நாளில் தான் இந்த தர்மம் நமக்கான ஆதாரமாக வந்து நிற்குது. எதுவுமே உதவ முடியாது, நம்ம தாய் தகப்பம் உதவ முடியாது, நம்முடைய குடும்பம் உதவ முடியாது, நம்முடைய நண்பர்கள் உதவ முடியாது, நம்முடைய வியாபாரம் உதவ முடியாது, நாம காசு பணத்தை சேர்த்து வைத்திருந்தால் கூட அதுவும் நமக்காக வந்து நாளை மறுமையிலே பரிந்து பேச முடியாது, உதவ முடியாது. எது உதவும் என்றால் நாம செய்கின்ற தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே நமக்கான ஆதாரமாக வந்து நிற்கும். இவர் நல்லவர் தான், இவருக்கு நீ என்னை வழங்கினாய், செல்வமாக என்னை கொடுத்தாய், இவர் இதை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கான கடமைகளையும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் தான தர்மங்களை கொடுத்தார், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவினார், அவர்களை வலுப்படுத்தினார் என்று நமக்காக பரிந்து பேசுகின்ற விஷயம் என்னன்னா, இந்த தர்மம் தான் வந்து நிற்கும், அதுதான் ஆதாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இப்படியான ஒரு மிகப்பெரிய பாக்கியம், மறுமையிலே நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பரிந்துரை இந்த தர்மத்தில் இருக்கின்ற காரணத்தினாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் இந்த தர்மம் தொடர்பான அறிவிப்புகளை நபித்தோழர்களுக்கு மத்தியிலே வழங்குகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த நபித்தோழர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை தான தர்மங்களாக செய்வதற்கு எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் அறிவிப்பு செய்த மாத்திரத்திலேயே தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்களின் முன்னால் வந்து கொட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, மன் ஹஃபர ரூமா ஃபலஹுல் ஜன்னா,
யார் ரூமா என்கின்ற கிணற்றை விலைக்கு வாங்கி அதை தூர்வாரி மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையிலே அந்த கிணற்றை தான தர்மம் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது. மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தண்ணி இல்ல, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தாகத்திலே அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். பாலைவன வெயில் ஒவ்வொருவரையும் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. பஞ்சத்திலே வறட்சியிலே அவர்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக இந்த ரூமா என்கின்ற பாலடைந்த கிணற்றை வாங்கி அவர்களுக்காக அதை தூர்வாரி மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையிலே அவர்கள் தண்ணீரை அதிலிருந்து எடுத்துக் கொள்ளுகின்ற வகையிலே அந்த கிணற்றை யார் தர்மம் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் தாமதம். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், ஃபஹஃபர்துஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ரூமா என்கின்ற கிணற்றை நான் வாங்கி அதை தூர்வாரி மக்களுக்கு பயனுள்ள வகையிலே நான் அமைத்து விட்டேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு அறிவிப்பு தான் சொல்றாங்க. ஒரு இடத்துல பணம் இருக்குது, காசு இருக்குது, இந்த காசை இல்லாத மக்களுக்கு கொடுங்கள், பசியில பட்டினியில தாகத்துல மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காக இந்த கிணற்றை தூர்வார வேண்டும், உங்க செல்வத்தை பயன்படுத்தி தூர்வாரினால் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்ன உடனே எந்த ஒரு நெருக்கடியும் மனசுல வரல. நாம மட்டும் கிணத்தை வாங்கிட்டு போட்டுட்டா நமக்கு என்ன இருக்குதோ இருக்கும், நமக்கு நம்முடைய காசு குறையுமே, நம்முடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் குறையுமே, இப்படி பார்க்கல. நான் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு தர்மமும் எனக்கான மறுமை முதலீடு என்பதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தர்மத்தின் மூலமாக சுவனத்தை பரிசளிப்பதாக சொல்லிவிட்டார்கள். அந்த சுவனத்துக்காக உடனே அந்த அறிவிப்பை செயல்முறைப்படுத்தினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். இது மட்டுமல்ல, இந்த அறிவிப்புக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இன்னொரு அறிவிப்பையும் செய்யறாங்க. மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா, தபுக் போரிலே பங்கெடுக்கின்ற இந்த சிரமப்படுகின்ற படைக்காக யார் போர் தயாரிப்புகளை, போருக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறாரோ, தபுக் போர் என்பது கோடை காலத்துல நடக்குது, மிகப்பெரிய பஞ்சம், வறட்சி, படை வீரர்களுக்கு சரியான உணவு இல்லை, படை வீரர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை, சரியான வாகனங்கள் இல்லை, மிகப்பெரிய அளவிலே சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அந்த படை போருக்கு புறப்படுது. அதனாலதான் இந்த படைக்கு பெயரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஜெய்ஷுல் உஸ்ரா அப்படின்னாங்க, சிரமத்தின் படை அப்படின்னாங்க. அப்ப எல்லா ரசூலுல்லாஹ் சந்தித்த எல்லா போருமே மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில தான் நடந்துச்சு. அந்த சிரமங்களின் பொழுதெல்லாம் பயன்படுத்தாத ஒரு பெயரை, சூட்டாத ஒரு பெயரை தபூக் போரிலே பங்கெடுத்தவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரமத்தின் படை என்று சூட்டுகிறார்கள் என்றால் இந்த போரிலே எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். உணவுக்கு கஷ்டம், தண்ணிக்கு கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கின்ற பொழுது அந்த கஷ்டப்படுகின்ற படைக்காக யார் பயண ஏற்பாடுகளை செய்கிறாரோ அவருக்கான உணவுகளை கொண்டு தயார் செய்யணும், தண்ணி தயார் செய்யணும், வாகனம் தயார் செய்யணும், போருக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். இப்படி அந்த படைக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாவற்றையும் யார் செய்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சுவனம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட மாத்திரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரங்களை எல்லாம் கொடுத்து ஃபஜஹஸ்துஹா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இந்த போருக்கான ஏற்பாடுகளை செய்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏத்துக்கிறேன், இந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. உணவு வேணுமா, நான் என் பொருளாதாரத்தை கொடுத்து இவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கின்றேன். தண்ணீர் வேண்டுமா, நான் வாங்கி கொடுக்கின்றேன். எல்லா ஏற்பாடுகளை நான் செய்து கொடுக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஏன் இந்த வேகம், ஏன் விரைவாக இவர்கள் செயல்பட்டார்கள்? ஏன்னா தர்மம் செய்வதற்கு நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம், நம்முடைய பொருளாதாரத்தை பிறகு செலவு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டால் எப்ப மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. நம்முடைய கையில் இருக்கின்ற காசு, பொருளாதாரம் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. இருக்கின்ற போதே செலவு செய்வதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுகின்ற செயல். நாம வந்து நம்மிடத்துல எப்ப காசு இருக்குதோ அப்போதே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை உடனடியாக செயல்முறைப்படுத்தி விட வேண்டும். பிறகு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டா அது தள்ளி போய் கொண்டேதான் இருக்குமே தவிர இறைவனுடைய பாதையிலே நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கான மனப்பான்மையை ஷைத்தான் நம்மிடமிருந்து அகற்றுவதற்கான வாய்ப்புகள் அந்த தள்ளி போடுவதிலே ஏற்பட்டுவிடும்.
அதனாலதான் ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் அறிவிப்பு செய்யறாங்களோ அறிவிப்பு செய்த மாத்திரத்திலேயே இந்த நபி தோழர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தாங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னா நபி தோழர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா உமிர்னா பி ஸதகா, சதக்காவுக்கு கட்டளையிடுகின்ற பொழுதெல்லாம், தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு அறிவிப்பு செய்து எங்களுக்கு கட்டளை போடுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் உழைத்து எங்களுடைய பொருளாதாரத்தை கொடுப்போம். இந்த தர்மம் செய்யறதுக்காகவே எங்கள்கிட்ட கையில ஒண்ணுமே இருக்காது, கையில காசு இருக்காது. கையில காசு இல்லைனால ரசூலுல்லாஹ் தர்மத்துக்கான அறிவிப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காக போய் சம்பாதிப்போம், சம்பாதிச்சுட்டு கொடுப்போம். தர்மம் செய்யறதுக்காகவே சம்பாதிச்சவங்களை பார்ப்போமா? யோசிச்சு பாருங்க. நமக்காக சம்பாதிச்சிருப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிப்போம், நம்முடைய மனைவி மக்களுக்காக சம்பாதிப்போம், நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிப்போம். இந்த நபி தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தர்மத்துக்கான அறிவிப்பை செய்யும் பொழுது தர்மம் செய்வதற்காகவே நாங்கள் போய் சென்று சம்பாதிப்போம். அந்த சம்பாதித்து அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் கொடுப்போம் என்று நபி தோழர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அந்த வலிமையான ஈமான் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அவர்களுடைய ஈமானுடைய வலிமை என்ன? இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் அவர்களை மதிமயக்கி விடவில்லை. இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் அவர் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் குறைந்து விடுமோ, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு கை சேதம் ஏற்பட்டு விடுமோ, தங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைஞ்சிடுமோ, இப்படி அவர்களுடைய சிந்தனை இருக்கல. அவர்களுடைய சிந்தனை எல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய முதலீடு, மறுமைக்கான முதலீடு. இந்த உலகத்துல ஒரு பிசினஸ் வருது, அந்த பிசினஸ்ல நாம முதலீடு பண்ணா போதும், நமக்கு மாசம் மாசம் லாபம் வந்துகிட்டு இருக்குதுன்னா அதுல முதலீடு பண்ணி லாபத்தை ஈட்டுவதற்கு எவ்வளவு நாம் ஆர்வம் காட்டுவோமோ அதை விட அதிகமான ஆர்வம் நாம மறுமைக்கான முதலீட்டுக்கு காட்டணும். இந்த தர்மம் என்பது மறுமைக்கான முதலீடு. நாம எவ்வளவு விரைவாக இந்த தர்மங்கள், அதற்கான வாய்ப்புகள் நம் கண்முன்னால் வருகின்ற பொழுது செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்துவிட வேண்டும். குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்மம் என்பது மினர் ரீஹில் முர்சலா, வீசுகின்ற காற்றை விட வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை செய்வார்கள். ரமதான் மாதம் வந்துருச்சுன்னா பொதுவா எல்லா நாட்களிலேயும் இந்த தர்மம் என்பது அதிகப்படியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் நபித்தோழர்களும் செய்வார்கள். அதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். ரமதான் மாதம் என்றால் அதிலே கூடுதல் முக்கியத்துவமாக வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்றால் அப்ப இந்த தர்மத்துக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன? நம்முடைய மனதில் சைத்தான் எப்படி எல்லாம் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான்னா, குறைஞ்சிடும், உனக்கே 1000 தேவை இருக்குது, இந்த ரமலான் மாதத்துல அதிகமான செலவு இருக்குது, பெருநாள் செலவு இருக்குது, இப்ப எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு குறைஞ்சிடும், சரியான முறையில உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாது, உன் மனைவி மக்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. இப்படியான எண்ணங்களை, நெருக்கடிகளை சைத்தான் நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதையெல்லாம் களைந்து விட்டு இது இறைவன் கொடுத்த பொருளாதாரம், இறைவனுக்காக நான் செலவு செய்கின்ற பொழுது இறைவன் அதிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் செலவு செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையும் உண்டு, ஒரு ஜியாதா, அதை விட அதிகப்படியானதும் உண்டு. எதை நாம தர்மம் செய்கின்றோமோ அதை விட அதிகப்படியாக இறைவன் நமக்கு தருவதாக வாக்களிக்கின்றான். அப்ப நாம மறுமையிலே உள்ள கூலியையும் எதிர்பார்த்து, நாம செய்யக்கூடிய தர்மங்களில் இறைவனுடைய பரக்கத்தையும் எதிர்பார்த்து, இறைவனுடைய அருளையும் எதிர்பார்த்து நம்முடைய தான தர்மங்களை முற்படுத்த வேண்டும். நமக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுதே அதை நிறைவேற்ற வேண்டும். வாய்ப்புகளை தவற விட்டோம் என்றால் மரணம் நம்மை சூழுகிற பொழுது, மரணம் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது, எப்போது வரும் என்று தெரியாத மரணம் திடீரென்று வருகின்ற பொழுது உயிரை கைப்பற்றுகின்ற வானவர்களிடத்தில் அழுது புலம்புகின்ற நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மரணம் வரும் பொழுது மனுஷன் கேட்பான வானவர்களிடத்துல, எனக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா, ஒரு சின்ன அவகாசம் தரக்கூடாதா, நான் போய் நன்மைகளை எல்லாம் செஞ்சு நல்லவன் ஆயிடுவனே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்களிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இறைவன் சொல்லுகின்றான், அவலம் அம்மிருக்கும் மாயத்ததக்கர் ஃபிஹி மன் ததக்கர், ஒருவன் படிப்பினை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படுமோ அவ்வளவு காலத்தை நான் வாழ்நாளாக தரவில்லையா? மரணம் வருது, தண்டனை எல்லாம் கண்கூடாக பார்க்கின்றான், வானவர்களின் வருகையை பார்க்கின்றான், எல்லா மறுமைக்கான விஷயங்களையும் மனிதன் பார்க்கின்ற பொழுது அப்போ அழுது புலம்புவானா,
எனக்கு வாய்ப்பு தரக்கூடாதா? எனக்கு கொஞ்ச நேரம் வாழ வைக்க கூடாதா? இப்ப போய் தர்மத்தை செஞ்சிடறனே, இப்ப போய் நன்மைகளை செஞ்சிடறனே. அப்ப அல்லாஹ்விடமிருந்து சொல்லக்கூடிய பதில், உனக்கு நான் கால அவகாசத்தை தந்தேன். இந்த உலகத்துல எத்தனை வருஷம் நீ வாழ்ந்த? 40, 50, 60, 65, 70, இப்படி எத்தனை வருடம் நீ வாழ்ந்திருக்கிறாய். அத்தனை ஆண்டு காலமும் நீ திருந்துவதற்கான வாய்ப்பு தான். அத்தனை ஆண்டு காலம் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாத நீ, உனக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளாத நீ, இப்போது மரணம் வந்தவுடன், உயிரை கைப்பற்றுகின்ற தருணம் வந்தவுடன் கொஞ்ச நேரம் கூட கேட்கிறிய, இதுவெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் தான். உள்ளத்துல இருந்திருந்தது என்றால் நன்மை செய்ய வேண்டும், சுவனத்தை பெற வேண்டும், அதற்காக எதையும் இழக்க தயார் என்கின்ற எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்திருந்தது என்றால் உனக்கான வாய்ப்பு வாழ்நாளாக உலகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருந்தியே, அப்பயே நீ செஞ்சிருப்ப. அப்ப எல்லாம் செய்யாம மரணத்தை கண்கூடா பார்த்த உடனே, நரகத்தை கண்கூடா பார்த்த உடனே இப்ப வந்து செய்யறன்னு நீ சொல்றீனா, இதெல்லாம் வாய் வார்த்தை தானே தவிர நம்பிக்கை இல்லை என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம் நமக்கான வாய்ப்புகளை சரியாக இந்த நபித்தோழர்கள் பயன்படுத்தியதை போல நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவினுடைய வசூல் தமிழக அளவிலே நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைமையின் வாயிலாக செய்யப்படுகின்ற தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்கான செலவினங்களுக்காக எடுக்கப்பட இருக்கிறது. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு நிறுவனங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மிக உயரிய காரியங்களாக சொல்லி தந்தார்களோ அந்த காரியங்களை செயல்முறைப்படுத்துகின்ற வகையிலே நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. ஆதரவற்றவர்களை அரவணைக்கின்ற ஒரு பொறுப்பை மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுக்கின்றார்கள். பெற்றோர் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளை, பிள்ளைகளால் விரட்டப்பட்ட பெற்றோர்களை பொறுப்பெடுத்து அவர்களுக்கான ஆதரவு இல்லங்கள், முதியோர் ஆதரவு இல்லம், சிறுவர் ஆதரவு இல்லங்கள் என்று இந்த ஆதரவு இல்லங்களை நாம் நடத்தி வருகின்றோம். இவர்களுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும், சிறுவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான உணவு, தங்குமிடம், மருத்துவம் என்று எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல முதியவர்களுக்காக அவர்களுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும், அவர்களுக்கு தங்குமிடம், அவர்கள் கடைசி காலத்திலே மார்க்க தொடர்பிலே இருப்பதற்கான மார்க்க தொடர்பை மேம்படுத்துவதற்கான நிகழ்வுகள், அதே போல அவர்களுக்கான மருத்துவ வசதிகள், இப்படி எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கும் செய்து கொடுக்கப்படுகிறது. சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய தாய் தந்தையை நாம் எப்படி கவனிக்க வேண்டும், நம்முடைய தாய் தகப்பனாருக்கு நாம் எவ்வளவு நல்லுபகாரம் செய்ய வேண்டும். இது போல நல்லுபகாரம் செய்யப்படாத பெற்றோர்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டு விட்டார்கள், தங்களுடைய பிள்ளைகளால் விரட்டப்பட்டு விட்டார்கள். கடைசி காலத்திலே முதுமையை தங்களுடைய முதுகிலே சுமந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அந்த முதுமை என்கின்ற பலவீனத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடலிலே பல நோய்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே முதுமையிலே தங்களுடைய உடல் பலவீனம் அடைந்து இருக்கின்ற பொழுது பல நோய்களையும் சுமந்து கொண்டு கடைசி காலத்திலே மார்க்க பற்றோடு மரணிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்களை ஆதரவு கொடுத்து நம்முடைய இல்லங்களிலே வைத்திருக்கின்றோம். அப்ப அவர்களுக்கு உணவை கொடுப்பது யார்? அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது யாருடைய கடமை? அவர்களை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? அதுவெல்லாம் மூமின்களாகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு. நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரே நம்முடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்று பொறுப்பேற்றுக் கொள்வதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். அப்ப அதற்கான ஒரு ஏற்பாடு நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய பங்களிப்பின் மூலமாக நம்முடைய தாய் தகப்பனாரை நாம் எப்படி பார்ப்போமோ, அவர்களுக்கு எவ்வளவு உங்களுடைய கடைசி காலத்தில் வயோதிக காலத்திலே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்போமோ, அது போன்று இவர்களுக்கும் உதவிகள் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அதே போல சின்ன குழந்தைகளை பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்கணும்னு நினைப்போம். என் பிள்ளைக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நான் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும், இப்படி எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கிறோமே. அப்படி வாங்கி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுடைய நிலைமை எடுத்து பாருங்க. நம்ம பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அவனை காலேஜ்ல எங்க சேர்க்கணும், அவனுக்கு என்ன கோர்ஸ், இப்படி எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்றோமே. அது போன்று முடிவு செய்வதற்கு பெற்றோர்கள் இல்லாத அந்த பிள்ளைகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளே பெற்றோர் இல்லாம கஷ்டப்படுறாங்க.
அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான தங்குமிடம், அவர்களுக்கான உணவுகளை கொடுத்து அவர்களை அரவணைத்து பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையும் மனக்கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பார்த்து பார்த்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கின்றோமே. இது எப்படி செய்ய முடியும்? மக்களாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியும். நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அரவணைக்க முடியுமா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. அது சாத்தியமும் இல்லாத விஷயம். அப்ப அதற்கான ஒரு ஏற்பாடு நடக்கின்ற பொழுது அந்த நன்மையில் நாம் கூட்டாக வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மையோடு நம்முடைய பொருளாதாரத்தை இது போன்ற நன்மையான காரியங்களுக்கு செலவிட வேண்டும். அதே போல மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்துக்காக பிள்ளைகள் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஆலிம் வகுப்புகளிலேயும் நம்முடைய ஹிஃபுது மதரசாவிலேயும் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர் விட்டிருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க 9 வயதிலிருந்து ஹிஃபுல் மதரசாவிலே தங்களுடைய பிள்ளைகளை விடுகின்றார்கள். தங்களுடைய உலக படிப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் மார்க்க படிப்புக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து இஸ்லாமிய கல்லூரி என்கின்ற ஆலிம் மதரசாவில் பிள்ளையை விட்டிருக்கிறாங்க. ஏன்? இந்த மார்க்கப்படி அவர்கள் நடக்கணும், மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஆலிம்களாக ஹாஃபில்களாக அவர்கள் வளம் பெற வேண்டும் என்று தான் பெத்த புள்ளைய பிரிந்து பெத்த புள்ள ஹாஸ்டல்ல இருக்கணும், ஏன் நான் எப்போதும் பார்க்க முடியாது, எப்போதும் என் பிள்ளைகிட்ட பேச முடியாது, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேன், எல்லா ஆசையும் என்னுடைய உள்ளத்திலே போட்டு அடக்கிக் கொள்கிறேன், என் புள்ள மார்க்கத்துக்காக பயன்படணும் விட்டு இருக்கிறாங்க. யாரை நம்பி விட்டு இருக்கிறார்கள்? நம்மை நம்பிதான் விட்டு இருக்கிறார்கள். நாம அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்வோம், நன்றாக அவர்களை அரவணைத்துக் கொள்வோம், அவர்களுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நாம் செய்து கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் விட்டு இருக்கிறார்கள். எப்படி செய்ய முடியும்? ஒரு குடும்பத்தை யோசித்து பாருங்கள். 4-5 பேர் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய செலவு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வருகிறது? அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிறுவனத்துல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டு போவது, அவர்களுக்கான உணவுகளை ஏற்பாடு செய்வது, அவர்களிடத்துல எந்த ஃபீஸையும் நம்ம வாங்குறது இல்ல, இப்படி வாங்காம நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. பல பொருளாதார நெருக்கடிகளிலே நம்ம நடத்துறோம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த உயரிய காரியங்களை, அரவணைக்கின்ற காரியங்களை, மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்குகின்ற கல்வியகங்களை நாம நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணிகளை நாம தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இஸ்லாத்துக்காக வருகிறார்கள், அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு அடிப்படை கல்விகளை போதிக்கக்கூடிய தாவா சென்டர் இதை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த தாவா சென்டர்ல இஸ்லாத்துக்கு அவர்கள் அதன் மூலமாக இந்த இஸ்லாத்தை அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பயணிப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்களே. இப்ப இந்த நன்மைகள் எல்லாம் நாம எப்படி பங்கு சேர்வது? நாம எப்படி இந்த நன்மைகள்ல பங்கு சேர்றது? ஒரு ஆதரவற்றவர்களை அரவணைத்த நன்மையில் நாம் எப்படி கூட்டு சேர்வது? பெற்றோர் இல்லாதவர்களை அரவணைத்த நன்மையில எப்படி நாம கூட்டு சேர்வது? யோசித்து பாருங்கள். அனாதையை பராமரித்தவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? எல்லாரும் ஒரு பெற்றோர் இல்லாத பிள்ளையை அரவணைத்து விட முடியுமா? அதற்கான வாய்ப்பை நாம் எப்படி பெறுவது? குரான் நமக்கே ஓத தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருப்போம். குரான் ஓத தெரியலையே, இவ்வளவு வயசு ஆயிடுச்சே, எழுத்துக்கூட்டி படிக்க தெரியலையே. குரானை படிப்பதற்காகவே ஒரு ஹிஃபுல் மதரசாவை திறந்து அதிலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய கல்லூரியிலும் சேர்த்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குரானை ஓதுறாங்க, ஹதீஸை படிக்கிறாங்க. அந்த நன்மையில நாம கூட்டு சேரணும்னா, எனக்கு குரானை படிக்க தெரியலேன்னு நாம ஒரு பக்கம் புலம்பினாலும் குரானை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை கொடுப்போம். இப்படி நாம் கொடுத்தால் அந்த நன்மைகளில் எல்லாம் நாம பங்கு சேரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின் அல் முஃமினுல் முஃமின் கல் புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எத்தகைய உதாரணம் என்றால், ஒரு கட்டிடத்தை போல. ஒரு கட்டிடம் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி பலப்படுத்துகிறதோ அது போல ஒரு மூமின் இன்னொரு மூமினை பலப்படுத்த வேண்டும். ஒரு கட்டிடம், ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு சவர் இன்னொரு சவரை பலப்படுத்தும், ஒரு சீல் ஒரு தூண் இன்னொரு தூணை பலப்படுத்தும். இப்படி ஒரு கட்டிடம் என்பது ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி பலப்படுத்துகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதே தன்னுடைய கைகளை எல்லாம் இப்படி இறுக்கி இணைத்து காட்டுகிறார்கள். இப்படி ஒரு மூமின் இன்னொரு மூமினை பலப்படுத்த வேண்டும். மூமின்களாக இருக்கிறாங்க, முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், வயோதிகத்திலே பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோரை பிரிந்து நம்மிடத்திலே இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் அரவணைக்கின்ற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும்.
அந்த பொருளாதாரத்தை நாம வாரி வழங்குகிற பொழுதுதான் அவர்கள் நிம்மதியாக தங்களுடைய கல்வியையும் தங்களுடைய வயோதிகத்திலையும் தங்களுடைய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்காகத்தான். நீங்க நல்லறம் செய்கிறீர்கள் என்றால் அந்த நல்லறம் என்பது உங்களுக்காக. நமக்கு அது நாளை மறுமையிலையும் பயனளிக்கும், இந்த உலகத்திலையும் பயனளிக்கும். நாம 4 பேருக்கு நல்லது செஞ்சாதான் நமக்கு 4 பேர் நல்லது செய்வாங்க. அப்ப நாம இந்த மக்களுக்காக, இந்த நிறுவனங்களுக்காக, இந்த மார்க்க மற்றும் சமுதாய பணிகளுக்காக உதவுகின்ற வகையில உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மறுமை வாழ்க்கையை பலப்படுத்துவானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.